வருடம் தமிழ் மொழித்துறை முன்னெடுக்கும் சைவ தமிழ் அறிஞர் இரா செல்வகணபதி அறக்கட்டளை சொற்பொழிவு இங்கே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பலனமென திகழ்பரத கண்டருகில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிலமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்விற்கு வரவேற்புரையாற்றிட என் தமிழ் மொழி துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையின் சைவ தமிழ் அறிஞர் செல்வகணபதி அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே தொடர்கிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாருடைய இணங்கி இருப்பதும் நன்றே என்ற வகையில் இந்த நல்லதையெல்லாம் நாம் பெறுமாறு நம்மை அறக்கட்டளை சொற்பொழிவுகள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சைவ தமிழ் அறிஞர் ரா செல்வகணபதி ஐயா அவர்கள் பற்றி நாம் அனைவரும் அறிவோம் என்றாலும் மாணவ செல்வங்களுக்காக ஒரு சில தமிழ் உலகின் புகழ்போக்க சைவ இலக்கிய அறிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் 1940 திருவையாறு ஊரில் பிறந்தார். திருவாரூரில் பிறந்தவர். ஐயா அவர்களுடைய துணைவியார் சந்திரா அம்மையார் வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும், சகோதரி பாரதி வந்திருக்காங்க, சகோதரர் அருண் வந்திருக்காங்க. செல்வகணபதி ஐயா அவர்களுடைய தம்பியார் நீதியரசர் ராஜ இளங்கோ ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். முதல் அறக்கட்டளை குழுவில் ஐயா அவர்கள் தான் பணியாற்றினார். தற்போது ஐயா அவர்கள் மாநில மனித உரிமை கழக ஆணையராக இருந்து வருகிறார். இப்படி ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் அன்போடு வந்து நிகழ்த்தி தரும் அறக்கட்டளை இது. ஐயா அவர்களின் குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். முக்கியமாக சொல்லணும், பேரன் பேத்தி முக்கியம். எப்போவுமே தாத்தா ஆட்சிக்கு பேரன் பேத்தி முக்கியம். அதில் பேத்தி வந்திருக்காங்க, மகன் வழி பேத்தி லட்சையா வந்திருக்காங்க, பேரன் வரதுக்கு இருக்காங்க. சகோதரி பாரதி அவர்களுடைய புதல்வர் வரதுக்கு இருக்கிறாங்க, ஆதித்யர். அவங்க குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு ஐயா அவர்கள் பற்றி ஒரு சில வரிகள். ஐயா அவர்கள் திருவாரூரில் பிறந்தவர். தர்மபுர ஆதீனத்தில் இளங்கலை பயின்றவர். வித்வான் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில். ஐயா அவர்கள் தாம் பயின்ற அதே தர்மபுரம் ஆதீனம் கல்லூரியிலேயே 25 வருடங்கள் பேராசிரியராக பணியாற்றியவர். 1992 இருந்து 94 வரைக்கும் பொறுப்பு முதல்வராகவும் இருந்த பெருமைக்குரியவர். 1996 பணி ஓய்வு பெறுகிறார்.
இளமை முதலே ஐயா அவர்களுக்கு இலக்கியங்களிலும் சைவ பற்றும் மிகுதியாக உண்டு. அதற்கு அவருடைய குடும்ப சூழல் காரணம். கூட்டு குடும்பம். ஐயா அவர்களுடைய தந்தையார், சிற்றப்பா, மாமா அனைவருமே செய்யுள் ஏற்றும் திறம் படைத்தவர்கள். அந்த சூழலில் வளர்ந்த ஐயாவுக்கு இலக்கிய பற்றும் சைவ பற்றும் இருந்ததில் வியப்பில்லை. கடலை எடுத்து குடத்தில் அடைக்க முடியுமா? கடலை எடுத்து குடத்தில் அடைக்க முடியும் என்பதை எடுத்து காட்டியவர் நம் ஐயா அவர்கள். சைவ சமயத்தில் உள்ள எல்லா செய்திகளையும் கிடைக்குமாறு சைவ சமய களஞ்சியத்தை உருவாக்கியவர். 7200 பக்கங்கள், 10 தொகுதிகள், 200க்கும் மேற்பட்ட அறிஞர்களின் பங்களிப்புகள். இப்படி கடலை குடத்தில் அடைத்த மாபெரும் பணியை செய்தவர் ஐயா அவர்கள். களஞ்சியம் தவிர சைவ சமயம் சார்ந்த நூல்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். தர்மபுர ஆதீனமும் சைவமும், வினாதேடும் விடைகள் என பல நூல்களை ஐயா அவர்கள் இயற்றியுள்ளார். தொடர் சொற்பொழிவுகள் பல தந்துள்ளார். அதை குறுந்தகடு வழியில் அப்போதே தந்த பெருமைக்குரியவர் ஐயா அவர்கள். நூல்கள்ல ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன மாதிரி தர்மபுர ஆதீனமும் தமிழும் சைவமும் தமிழும், 21ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியம், கம்பளி பெண்ணியம், இடர்களையும் திருப்பதிகங்கள் என மிக மிக இலக்கிய உலகில் கொண்டாடப்படும் நூல்களை தந்தவர் ஐயா அவர்கள். பேருரையில் திருவாசகம், 12 திருமுறை, கம்பராமாயணம், பெரிய புராணம் அனைத்தையும் பல வாரங்கள் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி குறுந்தகடாக தந்த பெருமைக்குரியவர். இப்படி பேராசிரியர், பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட ஐயா அவர்களின் பெயரில் அமைந்த அறக்கட்டளை இது. இந்த பெருமைக்குரிய அறக்கட்டளையில் இன்று நம்மிடையே ஐயா அவர்களின் இலக்கிய படைப்புகள் பற்றி மொழிவாற்ற வருகை புரிந்திருப்பவர் ஐயா சி. சிவசங்கரன் அவர்கள். ஐயா அவர்கள் ஆக்கூர் ஓரியண்டல் அரபி மேல்நிலைப் பள்ளியில் முன்னை தமிழாசிரியர். ஐயா அவர்கள் இந்த பொழிவிற்கு மிகவும் பொருத்தமானவர். ஐயா அவர்களும் இலக்கியத்தின்பாலும் சைவத்தின்பாலும் மிகுந்த பேரார்வமும் பற்றும் கொண்டவர். ஒரு நிமிஷம். மன்னிக்கணும். ஐயா அவர்கள் தமிழ் ஆசிரியராக நான் இப்ப சொன்ன இதே பள்ளியில 30 ஆண்டுகள் பணியாற்றியவர். ஆய்வு மாணவராக இருந்த போதே விரிவுரையாளராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர். ஐயா அவர்கள் திருவையாறில் தமிழ் வித்வான் பட்டத்தை பெற்றவர். முதுகலை தமிழ் முனைவர் பட்டம், முதுகலை தமிழ் சென்னை பல்கலைக்கழகத்தில், முனைவர் பட்டமும் பிஎட்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வெட்டு பயிற்சி பெற்றவர். இலக்கிய பேருரைகள், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் என 1000க்கும் மேற்பட்ட மன்றங்களை பேசிய பெருந்தகை. அதே மாதிரி நிறைய ஐயா பற்றி சொல்லிட்டே போகலாம். மிலாடி நபி மத நல்லிணக்க விழாக்கள் எல்லாம் ஐயா தான் முதன்மையா சொற்பொழிவு வழங்குவது வழக்கம். தமிழாசிரியர்களுக்கான பல புத்தொழி பயிற்சிகள், புத்தாக்க பயிற்சிகள்ல கருத்துரைகள் வழங்கியிருக்காங்க. முக்கியமா ஐயாவுடைய முனைவர் பட்ட ஆய்வு கலிப்பா ஓர் ஆய்வு, யாப்பிலக்கண ஆய்வு யார்கிட்ட பண்ணாங்கிறது முக்கியம். மூதறிஞர் வாசுபமா ஐயாட்ட தன்னுடைய ஆய்வு பட்டத்தை செய்த பெருமைக்குரியவர். வாசுபமா மட்டும் இல்ல, வெள்ளைவார்ணனார், அகத்தியலிங்கம் ஐயா, நான் பாலுசாமி ஐயா, இவங்க எல்லாரும் வெளிப்படுத்தி வந்த ஆய்வேடு அது.
ஐயாவுக்கு பயிற்றுவித்த பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா டி.வி. கோபால் ஐயர், அரங்கசாமி, எச். வெங்கட்ராமன் ஐயா, தண்டபாணி தேசிகர் என பெரும் பேராசிரியர்களிடம் கல்வி பயின்ற பெருமைக்குரியவர். ஐயா அவர்கள் கொழும்பு, மலேசியா, சிங்கப்பூர், ஆப்பிரிக்கா என பல நாடுகளுக்கும் சென்ற பெருமைக்குரியவர். ஐயா அவர்களுடைய தொடர் சொற்பொழிவு வில்லி பாரதம், கந்த புராணத்தில், குடியாத்தத்திலும் அவர் குடியாத்தத்தில் 28 நாட்கள் தொடர்ந்து வெள்ளி பாரதம் தொடர்பான, கந்த புராணம் தொடர்பான தொடர் சொற்பொழிவுகளை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். காமராசர் விருது, செந்தமிழ் செல்வர் விருது, தமிழறிஞர் விருது, சைவ களஞ்சிய விருது என பல பெருமைக்குரிய விருதுகளை பெற்றவர். ஐயா அவர்கள் ஓர் எளிய மனிதனின் அற்புத சாதனைகள், கொளஞ்சிய அருள் வரலாறு என்ற நூல்களை இயற்றியுள்ளார். இத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்கள் நம்முடைய வருகையிலிருந்து பொழிவாற்றவிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் உரிய செய்தி. ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அருமையான பொழிவிற்கு வருகையிலிருந்து சிறப்பித்துள்ள செல்வகணபதி ஐயா அவர்களின் குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள், இந்த விழாவை அருமையாக கட்டமைத்து தலைமை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் மொழித்துறை பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்கள், நன்றியுரை வழங்கவிருக்கும் எங்கள் சகோதரி நிர்மலர் செல்வி அவர்கள், மாணவ செல்வங்கள், குருமூர்த்தி ஐயா வந்திருக்கிறாங்க, பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, சான்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அனைவரையும் மனம் நிறைந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. தலைமை உரையாற்றுக என் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் யா மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையில் இடம்பெற்றிருக்கின்ற அறக்கட்டளைகளின் வரிசையில் சைவ சமயத்திற்கு, சைவ சமய இலக்கியங்களுக்கு மகத்தான அரும்பணியை ஆற்றிய பெருமகனார் பெயரால் அமைந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை. பேரறிஞர் பெருந்தகை ஐயா செல்வகணபதி அவர்கள் பெரும் பேராசிரியர், இன்றைக்கு சென்று தேய்ந்து விட்டுவிட்ட ஒரு மாபெரும் மரபின் கடைசி கண்ணிகளில் இருந்த சில மூத்த அறிஞர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் அவர். சைவ சமயம் என்று சைவ தமிழறிஞர் என்று இந்த அறக்கட்டளையின் முன்னோட்டு அமைந்திருந்தாலும் அவர் தமிழ் முழுதறிந்த அறிஞர். சிலப்பதிகாரத்தில் சொல்வது போல தமிழ் நெடும்பரப்பு முழுவதும் அறிந்த அறிஞர். அது எப்படி உலகம் முழுவதும் சைவ இலக்கிய சைவ சமய ஆளுமை என்றுதானே முதன்மைத்துவம் பெறுகிறார் என்றால், நான் நேரடியாக வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பெற்றேன். பாரதியை பற்றிய தேடலின் போது பாரதியியலில் பல சர்ச்சைகள் உண்டு. அதில் ஒரு சர்ச்சை, தமிழின் முதல் 3 புதின ஆசிரியர்கள், அவர்களில் ஒருவர் என்று சொல்லப்படுபவர் ஆ. மாதவையா. மாதவையாவுக்கும் பாரதிக்கும் பிணக்கு, சண்டை என்றெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். மாதவையா அவர்களுடைய வீட்டு நூலகத்தை பற்றி, மாதவையா அவர்களின் வீட்டு நூலகத்தை பற்றி அவருடைய மகன் புகழ்பெற்ற அறிஞர் கிருஷ்ணன், எங்கள் தந்தையார் என்ன நூல்களை எல்லாம் வீட்டு நூலகத்தில் போற்றி பாதுகாத்து படித்து வைத்திருந்தார் என்று ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். அது மிகப்பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சியது. மாதவையா போட்டியாளராக கருதப்பட்ட மாதவையா பாரதியாருடைய அந்த காலத்தில் வெளிவந்த எல்லா நூல்களையும் போற்றி பாதுகாத்து பயன்படுத்தி கோடு போட்டு வைத்திருந்தார். அதுபோலவே எனக்கு ஐயா செல்வகணபதி அவர்களுடைய அன்பு மகன் அருண் அவருடைய வீட்டு நூலகத்தின் ஒரு பகுதியான நூல்களை கொடையாக வழங்கினார். அந்த நூல்களை எல்லாம் பார்த்த பொழுது அவர் சைவம் மட்டும் இல்லை, தொல்காப்பியம் மட்டும் இல்லை,
புத்திலக்கியங்கள் வரை பார்வை செலுத்திய ஒரு பெருமகன் என்பதை உணர்ந்து கொண்டேன். இக்கால இலக்கியங்கள் வரை ஆழ்ந்து படித்து கோடு போட்டு குறிப்புகள் எல்லாம் எழுதிய பதிவுகளை பார்த்த பொழுது இவர் இளங்கோவடிகள் சொல்வது போல தமிழ் முழுதறிந்த பேரறிஞர் என்பதை நான் உணர்ந்து வியந்தேன். ஒரு துறையிலே ஆழங்காற்பட்டு முதன்மையாக செயல்படுவதால் ஒரு முகம் திருமுகம் அழுத்தமாக பதிந்து விடுகிறது. அதே நேரத்தில் நாம் அறியாத பல பரிமாணங்களும் பல பக்கங்களும் அப்படிப்பட்ட பெருந்தகைகளுக்கு இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துவதாக ஐயா பேரறிஞர் செல்வ கணபதி பயன்படுத்திய நூல்களை பார்த்த பொழுது புரட்டிய போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை என் வாழ்க்கையில் ஒரு பெரும் பேரு. சில முறை அவர்களை சந்தித்திருக்கிறேன். பெரியவர் நான் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணிபுரிந்த காலத்தில் 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். அதுபோலவே என்னுடைய எனக்கு பேராசிரியராக இருந்த விளங்கிய வீற்றிருந்த செஞ்சொற்கொண்டல் சோ சிங்காரவேலனாரின் அன்புக்குரியவராக பணிபுரிந்து கொண்டே ஆய்வு புரிந்தவராக ஐயா அறிஞர் செல்வ கணபதி அவர்கள் திகழ்ந்ததை எல்லாம் நான் அந்த காலத்தில் கேள்விப்பட்டு வளர்ந்திருக்கிறேன். ஒரு முறை நான் தஞ்சையிலிருந்து சென்று சந்தித்த பொழுது ஒரு சிக்கலான தொல்காப்பியத்தின் இலக்கண பகுதி தொடர்பாக கேட்டேன். ஒரு நொடியில் அந்த புதிரை விடுவித்து விளக்கத்தை அற்புதமான வெளிச்சத்தை பாய்ச்சினார். பல்லாண்டுகள் பல 10 ஆண்டுகள் தொல்காப்பியம் எல்லாம் பயிற்றுவித்த அந்த பெரும் புலமை நமக்கு அரிது என்று நினைக்கிற ஒரு புதிரை ஒரு நொடியில் விடுவித்து விட்டது. அப்படிப்பட்ட நுட்பமான புலமையாளர் ஐயா அறிஞர் செல்வ கணபதி அவர் ஒரு அறிஞருக்கு அறிஞர், ஒரு தலை சிறந்த பேராசிரியருக்கு தலை சிறந்த பேராசிரியர். தருமபுரம் கல்லூரி புகழ்வாய்ந்த அறிஞர்களை துறை தலைவர்களாக முதல்வர்களாக பேராசிரியர்களாக பெற்றது. அந்த பெரிய வரலாற்றில் மிக முக்கியமான இடம் அறிஞர் பெருந்தகை ஐயா செல்வ கணபதி அவர்களுக்கு உண்டு. அறிஞருக்கு அறிஞர், சிறந்த தலை சிறந்த பேராசிரியர்களுக்கு பேராசிரியர், உலகம் முழுவதும் அறிந்த தலை சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவர். சில நாள்களுக்கு முன்பு இங்கே சொல்லின் செல்வர்கள் என்று ஒரு சொற்பொழிவு நடந்தது அல்லவா? மிக பரந்த விரிந்த பரப்பு, மிக முக்கியமானவர்களை எல்லாம் ஒளிபாய்ச்சி காட்டிய அந்த உரையிலே பக்தி இலக்கிய பரப்பு ஆழமாக சொல்ல முடியாமல் நேரம் அமைந்தது. நான் என்னுடைய உரையிலே சுட்டி காட்டினேன். வாரியார், கீரன் போன்றவர்கள் எல்லாம் பக்தி இலக்கிய சொற்பொழிவில் முன்னணியில் இருந்ததை, அந்த களத்திலும் சமய சொற்பொழிவு களத்திலும் தலை சிறந்த சொற்பொழிவாளர்களில் உலகம் தழுவி அறியப்பட்ட சொற்பொழிவாளர்களில் மிக மிக முக்கியமானவர் ஐயா அறிஞர் செல்வ கணபதி அவர்கள். நினைத்து பாருங்கள், அறிஞருக்கு அறிஞர், பெரும் பேராசிரியருக்கு பெரும் பேராசிரியர், தலை சிறந்த சொற்பொழிவாளருக்கு சொற்பொழிவாளர், இவற்றை காட்டிலும் தலை சிறந்த மனிதராக அவர் திகழ்ந்தார். நான் பல அவருடைய மாணவர்கள் சொல்ல கேட்டு அவருடைய அன்புள்ளத்தை, உதவுகிற உள்ளத்தை அறிந்திருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் அப்பால் ஒரு தலை சிறந்த குடும்ப தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்பதன் அடையாளம் தான் அந்த மாபெரும் மனிதரின் வாழ்க்கையில் இணையாக நடைபோட்ட அம்மா போற்றுதலுக்கும் அன்புக்கும் உரிய சந்திரா செல்வ கணபதி அவர்கள். எல்லாரும் பார்க்கலாம். அம்மா அவர்கள் ஐயாவை நாம எல்லாருமே முன்மாதிரியா ரோல் மாடலா கொள்வது போல அம்மாவையும் இங்குள்ள மாணவியர்கள் ரோல் மாடலா கொள்ளணும். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர், தலை சிறந்த தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். அதற்கப்பால் ஒரு பரிமாணம் அவருக்கு இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று மயிலாடுதுறை. அந்த மயிலாடுதுறையின் நகராட்சி தலைவராக தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அந்த பொறுப்பை பதவியை அணி செய்த பெருமைக்குரியவர். வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் இங்குள்ள மாணவிகள் அம்மா அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆளும் அவர்களுடைய 2 செல்வங்கள் பாரதி நமச்சிவாயம் அவர்கள்.
ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை புதிய புதிய மாணவர்கள். ஐயா வந்திருக்காங்களா? ஐயா நமச்சிவாயம் அவர்கள். அதுபோலவே அருமை புதல்வர் அருண் அவர்களுடைய துணைவியார் காயத்ரி பேர் சரியா சொல்றா? அதுவும் அந்த 2ஆம் வரிசையிலே ஒரு பெருமகன் அமர்ந்திருக்கிறார். அவர்கள் இங்கே ஒரு பெருமகன் அமர்ந்திருக்கார். உங்களுக்கு அண்ணன். ஆமா, ஐயா அவர்கள் நீதியரசர், நீதிபதி. ஓய்வுக்கு பிறகு இப்பொழுது மனித உரிமை ஆணையத்தை அணி செய்து கொண்டிருக்கிற நீதியரசர் ராஜ இளங்கோ அவர்கள். ஐயா எழுப்புங்க. செல்வ கணபதி அவர்களுடைய அண்ணன், தம்பி, இவர்களுக்கு அண்ணன், நீதியரசருக்கு அண்ணன், நீதியரசருக்கு அண்ணன் ஐயா செல்வ கணபதி அவர்களுக்கு இளவல் முத்து வைத்தியலிங்கம் அவர்கள். எனக்கு பெயர் தெரியாமல் உற்றார் உறவினர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கீங்க, பேட்டி உட்பட. இப்படி துணைவியார் பிள்ளைகள் எல்லாம் தந்தை மீது எப்படி நல்ல சிறந்த கணவராக சிறந்த தந்தையாக இருந்தால்தானே நினைந்து நினைந்து போற்றுவார்கள் குடும்பத்தவர்கள். 5 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த அறக்கட்டளையை சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எல்லாம் நிறுவியிருக்கிறார்கள். பல்கலைக்கழக விதிகள் ஏற்படுத்துகிற தடைகளால் ஒரு எல்லைக்கு மேல் நாங்கள் செலவு செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு மேல கொண்டு வந்து ஆண்டுதோறும் செலவு செய்து மாணவர்கள் மகிழ வேண்டும் என்று செயல்படுகிறார். எப்படிப்பட்ட குடும்பம்? அப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்கிய ஒரு குடும்ப தலைவராகவும் அவர் பரிமாணம் கொண்டிருக்கிறார். அவர் அப்படி இருந்தால் தானே நினைந்து நினைந்து கொண்டாடி கொண்டாடி போற்றுவார்கள். இப்படி ஒரு அருமையான ஆளுமையின் பெயரால் அமைந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையை பொதுவாக அறக்கட்டளையை நிறுவியவர்கள் யாரை பரிந்துரைக்கிறார்களோ அவர்களை சொற்பொழிவாக்க பெரும் பகுதி அழைப்பது வழக்கம். மாற்றமாக இருந்தாலும் அவர்களிடம் சொல்லி நாம் மாற்றத்தை செய்வோம். ஒரு ஆண்டு மரபின் வைத்த முத்தரையா வந்தார், ஒரு ஆண்டு அரங்கராமலிங்கம் ஐயா, என்னிடத்துல யாரை அழைக்கலாம் என்று நான் கேட்டபோது அவர்கள் ஒரு பெயரை சொன்னார். நான் கூட தவறு செய்து விட்டேன். தமிழ் நெடும்பரப்பை அறிந்திருக்கிறோம் ஓரளவு, தமிழ் புலமை உலகத்தை ஓரளவு அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிற நான் இந்த பெயரை நாம் அறிந்ததாக இல்லையே, பரவலாக தமிழகம் அறிந்த பெயராக இல்லையே இவர் பரிந்துரைக்கும் பெயர் என்று எண்ணினேன். பிறகு வருந்தினேன், இப்படிப்பட்ட பெயரை அறியாமல் வாழ்க்கையில் இருந்து விட்டோமே. அப்படிப்பட்ட ஆளுமைதான் ஐயா அறிஞர் சிவசங்கரன். நம்ம அழைப்பதை விட முனைவர் போட்டுமா, அவரை நாம் வந்து ஐயா அவர்களை முனைவர் என்று அடையோடு போட்டிருந்தோம். இன்றைக்கு காலையில் நான் அந்த அந்த முடிவானதுக்கு பிறகு பல முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பரிமாறிக்கொண்டோம் செய்கிறேன். அப்பொழுது வியப்புக்கு மேல் வியப்பு விரிந்தது. என்ன அப்படி என்றால், வரவேற்புரையில் சொன்னது போல தமிழுலகத்தில் மாபெரும் ஆளுமைகளில் ஒருவரான வாசுபமா முதலியர் வாசுப மாணிக்கநாதன் அவர்களிடம் முனைவர் பட்ட ஆய்வை செய்ய தொடங்கியவர். செய்து கொண்டிருக்கும் பொழுதே வாசுபமா அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக சென்று விட்டார்கள். அடுத்து மாபெரும் அறிஞர்களான வெள்ளைவாரணனார் உள்ளிட்டவர்களிடமெல்லாம் ஆய்வை தொடர்ந்து பிறகு பாலசாமி ஐயாவிடம் ஆய்வை நிறைவு செய்த பெருந்தகை. இந்த ஆய்வோட தமிழ் யாப்பியல் வரலாற்றை நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத சில ஆய்வுகளும் நடந்திருக்கின்றன என்கிற உண்மை அவ்வப்போது நம்மை திடுக்கிட வைக்கிறது. ஒரு முறை அப்படித்தான் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு
ஈழத்திலிருந்து கலாநிதி நா. சுப்பிரமணியம் என்கிற ஒரு பெரிய அறிஞர் வந்திருந்தார். அவர் தமிழ் யாப்பை பற்றி ஒரு விரிவான நிறைவான சிறந்த ஆய்வை செய்திருக்கிறார். ஆனால் நூல் வடிவம் பெறவே இல்லை. அவர் சென்னைக்கு வந்திருந்த பொழுது அவர் சில ஆண்டுகள் இங்கே இந்த ஈழ சிக்கலால் வந்து குடியேறினார். அவரிடம் போய் அவர் வீட்டிலே கேட்டேன், ஆய்வேட்டை எடுத்துக் கொடுத்தார். அதை நகல் எடுத்து நாம் நம்முடைய துறையிலே என்னுடைய அறையிலே வைத்திருக்கிறேன். ஒரு 100 பேராவது பயன்படுத்தி இருப்பார்கள். அதுபோல தமிழ் யாப்பியல் வரலாற்றில் மிக முக்கியமான களம், அதிக பேர் ஆய்வு செய்ய தயங்குகிற களம் கலிப்பாவும் கலித்தொகையும். பாவாணர் தேவநேய பாவாணர் பல பா வடிவங்களுக்கு தாய் வடிவம் கலிப்பா என்று சொல்லுகிறார். ஆனால் கலிப்பா வடிவம் பல இடர்பாடுகளை எதிர்கொள்ள வைக்கிற ஆய்வுக்களம். அந்த ஆய்வுக்களத்தில் வாசுவமா தூண்டி துலக்க ஆராய்ச்சியை நிகழ்த்தி இருக்கிற ஒரு அறிஞர் பெருந்தகை ஐயா சிவசங்கரன். இது வந்து தமிழ் இலக்கண வரலாற்று யாப்பு வரலாற்று மிக முக்கியமான செய்தி. இந்த களத்துல ஒரு 20 பேர் என்னிடத்துல யாப்புல ஆய்வு செய்திருக்காங்க. என்னுடைய பார்வைக்கே இந்த ஆய்வு முயற்சி ஆய்வேடு வரல. அறிதோறும் அறியாமை கண்டற்றால் ஒவ்வொரு நாளும் தானே நாம புதிதாக தெரிந்து கொள்ளுகிறோம். உடனே ஐயாட்ட கேட்டேன், இந்த ஆய்வேடு வேண்டுமே, நகல் எடுத்து கொள்ள வேண்டுமே கேட்டேன். எனக்கு நமக்கு செலவும் வைக்காமல் இந்த ஆய்வேட்டை நகல் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டார். இதை இனிமே வருகிற தமிழ் யாப்பில் ஆய்வு செய்கிற, இலக்கணத்தில் ஆய்வு செய்கிற நம்முடைய பல்கலைக்கழக எந்த பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்களும் நீங்க நம்ம இடத்தில் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல ஒரு இன்னொரு ஆச்சரியமான வியப்பான செய்தி வெளிப்பட்டது. இந்த டாக்டர் பட்டம் இருக்குல்ல, இந்த டாக்டர் பட்டத்துக்கு இணையாக தமிழில் வழங்குகிற சொற்கள் என்னென்ன, பெயர்கள் என்னென்ன? முனைவர் என்கிற சொல்லை நாம பயன்படுத்துறோம். பண்டாரகர் என்னும் சொல்லை பாவாணர் துலக்கி காட்ட அதை பல பேர் பயன்படுத்தினாங்க. அறிஞர் என்கிற சொல்லை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பயன்படுத்தியது. எனக்கு வியப்பான ஒரு உண்மை தெரிந்தது. இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்தப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வேடு. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற வாசகம் அண்ணாமலை பல்கலைக்கழக அறிஞர் PhD பட்டத்திற்காக அளிக்கப்படும் ஆய்வேடு. அப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகமும் மதுரை பல்கலைக்கழகத்தை போல அறிஞர் என்கிற அந்த சொல்லை கலை சொல்லாக இதற்கு ஏற்று கொடுத்திருக்கிறது. ஆகவே அவர் முனைவருக்கு முனைவர், அறிஞருக்கு அறிஞர் முன்பே தெரிந்திருந்தார். பெற்றிருக்கிற பட்டத்தாலும் அவர் அறிஞர். இதை முன்பே தெரிந்திருந்தால் அழைப்பதில் போட்டிருக்கலாமே என்று நினைத்தேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை இன்றைக்கு சொற்பொழிவை நிகழ்த்த வந்திருக்கிறார். அவருடைய நெடிய பணிகளை பற்றி நம்முடைய பேராசிரியர் வாணி அறிவாளர் வரவேற்புரையில் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பல முக்கியமானவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா பேரறிஞர் செல்வ கணபதி தமிழின் உறவுகளை மீண்டும் மீண்டும் இணைத்து வைக்கிறார். குடும்பத்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம். காலையில 2 பேர் எனக்கு தெரிகிறதா, நாங்க அம்மா தர்மாம்பாள் இல்லையா, தர்மாம்பாள் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவங்க வந்ததும் எனக்கு ஒரு போட்டோ வேற காட்டினாங்க, ஒரு ஒளிப்படம் காட்டினாங்க. என்ன அப்படின்னா, நான் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருந்த பொழுது, அந்த நூலக தமிழ் துறையிலே தமிழ் பண்டிதராக இருந்த பொழுது ஓலைச்சுவடி பயிற்சி வகுப்புகளை நடத்துவோம். 3 மாதம் 1 மாதம். அதிலே பயிற்சி பெற்றேன். நான் உங்கள் மாணவி என்று சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தமிழ் நமக்கு எப்படிப்பட்ட தகுதிகளை தருகிறது பாருங்க. அவங்கள பாத்தீங்க, அவங்க உங்களிடம் படித்தேன் உங்கள் மாணவி என்று சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் கூட அர்ப்பணிப்போடு இந்த தமிழ் களத்தில் செயல்பட்டால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை, நிறைவை, பெருமையை தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களோடு ஐயா புலவர் அரசு அவர்கள் வருகிறார். அவருடைய களம் இவர்களுடைய சிறப்பு என்னன்னா, பேரறிஞர் காமா வெங்கடராமையா அவர்களிடம் பயின்ற பெருந்தகை.
இப்படி நம்முடைய தமிழ் சமூகத்திலேயே மிக முக்கியமான பதிப்பகங்களில் ஒன்றான மணிவாசகர் பதிப்பகத்தின் மைய அச்சான குருமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். தினமணி நாளிதழில் மிக முக்கியமான பொறுப்பு இருந்த ராஜகண்ணன் அவர்கள் ராஜகண்ணன் அவர்கள் வந்திருக்கார். மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த தமிழ் புலமையாளர் உதயை வீரையன் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார். தினமணியிலே ஏராளமான கட்டுரைகளை எழுதிய இன்னொரு சிறப்பு, உங்களுடைய ஐயாவுடைய நண்பர், கல்லூரி ஒன்றாக படித்த, இப்படி பல முக்கியமானவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிற ஒரு சூழலிலே இந்த நிகழ்ச்சி இனிது தொடங்கி இருக்கிறது. பெருந்தகை பேரறிஞர் செல்வகணபதி ஐயா அவர்களின் நினைவை இந்த நாளிலும் எல்லா நாளிலும் போற்றுவோம். அப்படிப்பட்ட பெருமக்களை அடியொற்றி தமிழை கற்று தமிழுக்கு தொண்டு செய்வோம் என இந்த நாளில் நாம் உறுதி கொள்வோம் என சொல்லி நிறைவு செய்கிறேன். தலைமையுரையாற்றிய ஐயாவர்களுக்கு நன்றி. செல்வகணபதி ஐயாவை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள செல்வகணபதி ஐயாவின் தம்பியார் நீதிபதி ராஜ இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வானொலி நிலையத்தில் திடீர்னு வர வேண்டியவங்க வராம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஒருத்தர் கூட்டு வாசிக்க சொல்லுவாங்க. அவருக்கு பேரு நிலைய வித்துவான்னு பேரு. அந்த நிலைய வித்துவான் மாதிரி என்ன இப்ப மேடைக்கு வர வச்சு திடீர்னு பேச சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஐயா அவர்கள் நம்மை பற்றி அனைத்து நினைவுகளையும் இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால் எனக்கு பின்னால் மிகப்பெரிய பேரொழியாளர்கள் பேராசிரியர் வந்திருக்கிறார்கள். அண்ணனோடு நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இருந்தது ஒரு சில நிமிடங்களில் என்னால் தொகுத்து சொல்ல முடியாது என்பதை இங்கிருக்கிற பலரும் அறிந்திருப்பார்கள். அண்ணனுடைய ஆற்றல் கல்வி என்கின்ற தளத்திலே மட்டுமல்லாமல் தனிமனித வாழ்க்கையிலும் அவருடைய ஆற்றலை நேரடியாக அறிந்திருந்தவர் தான். அவரிடத்தில் இருந்த சுறுசுறுப்பும் வேலையிலே காட்டுகிற அர்ப்பணிப்பும் நேரம் தவறாமையும் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருந்திருக்கிறது. அவர்கள் மேடையிலே பேசுகின்ற பேச்சை பாராட்டுகிற போதே நாங்கள் எல்லாம் அவர்கள் பயணித்த காலத்தையும் பயணித்த தூரத்தையும் நினைக்கிற பொழுது மிகவும் வியப்பாக இருக்கும். மாலை 3 மணிக்கு கிளம்பி திருச்சியிலே கூட்டப்படுத்தி விட்டு வந்து காலை 11 மணிக்கு தருமபுரம் கல்லூரியிலே வகுப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அங்கு வகுப்பெடுக்கிற சத்தம் ஒருவர் மேடையிலே பேசுகிற பேச்சை போல இருக்கும். அந்த கல்லூரி வளாகத்திலே இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் அவருடைய குரலை நம்மால் கேட்க முடியும். 3 மணிக்கெல்லாம் மீண்டும் கல்லூரியை விடுத்துவிட்டு பேருந்து நிலையம் சென்று அடுத்த ஊருக்கு பயணித்து விடுவார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படி ஒரு மனிதனால் இருக்க முடியும். சில நேரங்களிலே 5 மணிக்கு பேருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 மணிக்கு வந்து படுக்கையில் படுப்பார்கள். நிச்சயமாக உறங்கி விடுவார்கள் என்று நினைக்கிற பொழுது 4:30 பார்த்தால் எழுந்து குளித்து புதிய உடை அணிந்து அடுத்த பயணத்திற்கு தயாராக இருப்பார்கள். அதை ஒரு தொழிலாக செய்யவில்லை, அதை ஒரு பணியாக, ஒரு மக்களுக்கு சென்றடைய வேண்டும் தமிழ் என்கின்ற உணர்வோடு அவர்கள் செயல்பட்டதை என்னால் மறக்க முடியாது. அண்ணனுடைய நினைவு விழாவிலே பேசுகிற பொழுது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள்,
இப்பொழுது நாம் எல்லாம் பேசுவதற்கு வருகிற பொழுது கையிலே ஒரு செல்லை வைத்திருக்கிறோம். அந்த செல்லிலே பலவற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். முன்பெல்லாம் சொல்லுவார்கள் பல் போனால் சொல் போய்விடும் என்று. இப்பொழுது நம்ம கையிலே இருக்கிற செல் போய்விட்டால் சொல்வார்கள். அம்மையார் அவர்கள் கூட படிக்கிற பொழுது செல்லிலே மறைந்து விட்டது. அண்ணன் துணி எடுத்து வைத்திருக்கிற குறிப்புகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூலாக வெளியிடுகிற அளவிற்கு எழுதப்பட்டிருக்கும். அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழறிந்த அறிஞரும் மிகப்பெரிய பேச்சாளர்களாகிய சுகீசிகம் அவர்கள் அண்ணனுடைய நினைவு விழாவை பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார்கள். அவர் மயிலாடுதுறையிலே கம்பராமாயணம் பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார். அண்ணன் வழக்கம் போல சுகீசிகம் அவர்களை விருந்தோம்பதில் அண்ணனும் அண்ணியாருக்கும் ஈடானவர்கள் யாரும் கிடையாது. எனவே பேச வந்த சுகீசிகம் அவர்களை தனது இல்லத்திற்கு அழைத்து மதிய உணவு உட்கொள்வதற்காக வர சொல்லியிருக்கிறார். அவர் மதிய உணவு முடித்ததற்கு பின்னால், சரி நான் கிளம்புகிறேன், நான் பேசுவதற்கு குறிப்புகள் தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அண்ணன், பரவாயில்லை, ஒரு அரை மணி நேரம் படுத்து உறங்குங்கள், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று. அப்படி சொல்லியதற்கு பின்னால் வேறு வழி இல்லாமல் ஓய்வெடுத்து எழுந்த சுகீசிகம் அவர்கள் கிளம்புகிற பொழுது அண்ணன் அவர்கள் கையிலே அவர்கள் கம்பராமாயணத்தை பற்றி எடுத்து வைத்திருந்த குறிப்புகள் அடங்கிய நோட்டு புத்தகத்தை கையிலே கொடுத்து, இதை பார்த்து நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள் என்று. அப்பொழுது சுகீசிகம் அந்த வேளையிலே சொன்னார். அதை பார்த்ததற்கு பின்னால் இனி கம்பராமாயணத்தை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசுகிற ஆற்றலை தருகிற குறிப்பாக அது இருந்தது என்று அந்த மேடையிலே சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல், எந்த ஒரு பேச்சாளரும் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள், ஆனால் பேசுவதற்கு தாங்கள் எடுத்த குறிப்பை மற்றவருக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட குறிப்பையே கொடுத்ததனுடைய நோக்கம் தமிழை வளர்க்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு. அந்த அளவுக்கு அண்ணன் சில பேர் பேசினால் ஏன் பேசினார்கள் என்று வெறுக்க தோன்றும். சில பேர் பேசினார்கள் என்றால் கேட்டுவிட்டு வெளியே போய்விடுவோம், என்ன பேசினார்கள் என்று புரியாது. சில நேரத்திலே நம்மிடத்திலே அவர் சொல்வார்கள், அவர் அற்புதமாக பேசினார் என்பார்கள். என்ன அற்புதமாக? இல்லை, மிக அற்புதமாக பேசினார். என்ன அற்புதமாக பேசினார்கள் என்று கேட்டால் என்ன பேசினார்கள் என்று சொல்ல தெரியாது. சில பேர் மேடையிலே சிலவற்றை சொல்லிவிட்டு போவார்கள், கேட்டு இந்த காது வழியாக அந்த காது வழியாக போய்விடும். ஆனால் பேராசிரியர் செல்வகணபதி அண்ணன் அவர்கள் பேசுகிற பேச்சு ஒரு உரை 1 மணி நேரம் நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அந்த உரையிலிருந்து தொடர்புபடுத்தி அதை விரிவுபடுத்தி ஒரு வாரத்திற்கு ஒரு தொடர் சொற்பொழிவு ஆற்ற முடியும் என்கின்ற ஆற்றலுக்கு சொந்தக்காரர் பேராசிரியர் செல்வகணபதி அவர்கள் எழுதிய பல்வேறு நூல்களை பற்றி ஐயா அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான நூல் ஒன்று நான் படித்ததிலே விடை தேடும் வினாக்கள் என்று. அந்த புத்தகத்தை கிடைத்தால் நீங்கள் வாங்கி படியுங்கள். அந்த விடை தேடும் வினாக்கள் என்ற நூலிலே அண்ணன் அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு, அந்த வினாக்களுக்கு இன்று வரை விடை கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய படிமான கருத்து. நீங்கள் எல்லாம் தமிழ் படித்துக் கொள்கிற மாணவர்கள் அந்த நூல் கிடைத்தால் படித்து பாருங்கள். அதிலே தமிழ் இலக்கியத்திலே இருந்து கேட்கப்பட வேண்டிய சில கேள்விகள், நாம் தேடி அடைய வேண்டிய பதில்கள் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அதை வாங்கி படிக்கலாம். அப்படி எழுதுவதிலும் சரி, பேசுவதிலும் சரி, எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டிருந்தவர். எல்லாவற்றையும் விட ஒரு தனி மனிதராக மட்டுமல்லாமல், ஒரு குடும்ப தலைவராக மட்டுமல்லாமல், ஒரு சகோதரனாக தன்னுடைய குடும்பத்தை அரவணைத்து வளர்த்தவர் செல்வகணபதி. அவரோடு உடன் பிறந்தவர்கள் நாங்கள் 7 பேர். 7 பேருடைய நலத்திலும் அக்கறை கொண்டு வாழ்ந்த பெருமகனார். இன்னும் சொல்ல போனால், எனது திருமணம், என்னுடைய மகன் திருமணம் அனைத்தையும் நடத்தி வைத்த பெருமைக்குரியவர் என்னுடைய அண்ணன் செல்வகணபதி அவர்கள். எங்கள் வீட்டில் நடக்கிற அத்துணை சுப நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பங்களிப்பு இல்லாமல் வேறு எந்த விழாவும் நடந்ததில்லை. அப்படிப்பட்ட ஆளுமைக்கு சொந்தக்காரர். நான் முன்பே சொன்னது போல அவர்களை பற்றி பேச வேண்டுமானால்
கிட்டத்தட்ட ஒரு நாள் பேசலாம். நேரம் கருதி அதிலும் மாணவர்கள் பற்றி மிக அதிகமாக பேசக்கூடாது என்கின்ற உண்மையை உணர்ந்திருக்கிறேன். அதிலும் நான் உங்களை கவனித்தேன். வந்த பொழுது வந்து அமர்ந்திருக்கிற மாணவர்களை அழைத்திருப்பது விழாவிலே பேசுகிற பேச்சை கேட்பதற்கு. ஒரு ஆசிரியர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நினைத்தேன், அட்டெண்டன்ஸ் கொடுத்தால்தான் இங்கே உட்காருவார்கள் என்று மிரட்டுகிறார்களோ என்று. அப்படி மாணவர்களை உட்கார வைக்கிற கலை தெரிந்திருக்கிறது. அதனால் கலை தெரிந்த இடத்திலே நீங்கள் கலைந்து போகிற அளவுக்கு நான் பேசாமல் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயாவிற்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. எல்லாரையும் சேர்த்து பேராசிரியர் முனைவர் சி. சங்கரன் ஐயா அவர்களை முனைவர் இரா செல்வகணபதி ஐயா அவர்களின் இலக்கிய படைப்புகள் குறித்த பொறுமையில் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தமிழில் முதுகலை பட்டம் வழங்கிய இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் மண்ணை தொட்டு வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். மிகப்பெரிய தமிழறிஞர், அதாவது அம்மா என்ன உட்கார்ந்து பேசலாம்ன்றாங்க. மெரினா கடற்கரையில் ஒரு முறை
அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். அவருடைய வயது முதிர்வு கருதி அமர்ந்து பேசலாம் என்று சொன்னார்கள். அந்த அம்மையார் I am 80 years young என்று சொன்னார். அதே வார்த்தையை நான் இப்பொழுதும் சொல்ல விரும்புகிறேன். I am 80 years young. அதாவது நான் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழ். நான் நிலையாக நிற்பதற்கு காரணம் தமிழ். அன்பு சான்ற தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே, இங்கே முன்னுரை நிகழ்த்திய அருமை சகோதரர் நீதியரசர் இளங்கோ அவர்களே, ஒரு குடும்பம் நல்ல பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அந்த குடும்பமாகிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறது. எங்களுடைய செல்வ கணபதியாருடைய குடும்பம் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். எல்லோரும் அழைத்ததற்கு பிறகு நானும் அவர்களையெல்லாம் முறை சொல்லி அழைப்பது என்பது எங்கள் பேராசிரியர் சொல்லியபடி கூறியது பொருள் தவறு. எனவே எல்லோரையும் நான் வணங்குகிறேன். குறிப்பாக நம்முடைய பேராசிரியரை பற்றி எல்லோரும் எவ்வளவோ சொன்னாலும் அவ்வளவுக்கும் பின்புலமாக இருந்தவர்கள் இல்லறச் செம்மல் எங்களுடைய அன்பு அன்னியார் சந்திரா செல்வ கணபதி அவர்கள். எல்லாத்தையும் அவர் விடியகாத்தால எந்திரிப்பார், எல்லாமே தயாரா இருக்கும். அதாவது அவர் எடுத்துட்டு போற பேக்ல இருந்து என்னென்ன வேணுமோ அவ்வளவும் தயாரா இருக்கும். ஒரு குடும்ப தலைவன் முன்னிலே இருக்கிறார்னா பின்புலத்திலே இருப்பவர்கள் அம்மையார். அதனால் நான் அவரை வணங்கினாலே குடும்பத்தவர்கள் எல்லோரையும் வணங்கியதாக எண்ணி மகிழ்வுறுகிறேன். என்னோடு படித்த கல்லூரி தோழர்களாக விளங்கிய 40 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு வழங்கிய மாணவர்கள் இங்கே என்னை மதித்து வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் நண்பர் உதயமு வீரையன், அன்பிற்கினிய சகோதரி தர்மாம்பாள், மணிவாசகர் நூலகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற குருமூர்த்தி அவர்கள், இறுதியாக வந்திருக்கிற என்னுடைய உறவினர் விஜயகுமார், எங்கேயும் போய் ஒருத்தர் பேச்சை கேட்காத ஆனால் என்னுடைய பேச்சை மட்டும் கேட்கிற என்னுடைய மகனார், எல்லாரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய பொழிவு பேராசிரியர் செல்வ கணபதியை பற்றிய பொழிவு. அவருடைய முயற்சிக்கு ஒரு எல்லை சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய முயற்சி, அவ்வளவு பெரிய வேலை. எனக்கு கூட ஒரு வருத்தம், கொஞ்சம் ஒரு வேலையை குறைச்சிருந்தாருன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருப்பார். அவ்வளவு அயராத உழைப்பு. இன்னும் சொல்ல போனா சைவ சமய கலைக்களஞ்சியம் 7200 பக்கம் 10 தொகுதி. இது அவர் வெளியிட்டதுக்கு அப்புறம் வைணவ கலைக்களஞ்சியம்னு வெளியிட 50 பக்கங்களை எனக்கு அனுப்பி வைத்தார். அதுவே பெரிய முயற்சி. நம்முடைய தமிழ் வளர்ச்சி கழகத்துல கலைக்களஞ்சியம்னு ஒன்று தொகுக்கிறதுக்கு முன்னை அமைச்சர் திரு அருணாசலிங்கம் செட்டியார் அவர்கள் 1947 திட்டம் வகுத்து 1970க்கு அப்பால் தான் அந்த கலைக்களஞ்சியம் வெளிவந்தது. அதற்கு உழைத்தவர்கள் 2230 பேர். ஆனால் தனி ஒரு மனிதனாக ஒரு கலைக்களஞ்சியத்தை நிறுவி காட்ட முடியும் என்று சொன்ன பெருந்தகை எங்களுடைய மதிப்பிற்குரிய செல்வ கணபதி அவர்கள். இன்னும் சொல்லப்போனா அந்த கலைக்களஞ்சியம் வெளியிட்டதற்கு பிறகுதான் அவர் உடல்நலம் குன்றினார். ஆனா அந்த நிலையில கூட மீண்டும் எழுந்து வைணவ கலைக்களஞ்சியத்தை உருவாக்க நினைத்தார். நான் இங்க இருக்க தமிழ் மாணவர்களை பார்க்கிறேன். ஏன்னா வரிசையா அவர்கள் நினைவு சொற்பொழிவு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
சேதுப்பிள்ளையுடைய நினைவு சொற்பொழிவு, நேற்று டாக்டர் பூவாயை பற்றிய சொற்பொழிவு, இந்த சொற்பொழிவுகள்லாம் கேட்டு கேட்டு இவர்கள் அயர்ந்திருப்பார்களோ என்று பார்த்தால் சீரிழமை திறங்குன்றா தமிழ்மொழி போல் அவர்கள் அங்கடர்ந்து செந்தாமரை போல அமர்ந்திருக்கிற காட்சி என்ன, இன்னும் அவர்கள் அமர்ந்திருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அந்த காட்சி என்னை வியப்பிலே ஆழ்த்துகிறது. பேராசிரியர் அவர்களுடைய நிலையை நான் முதல்ல சொல்லும் போது எங்க பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் சொல்லுவார், ஒரு தமிழ் அறிஞன் கற்றல், கற்பித்தல், எழுதுதல் என்ற முத்திரமும் வாய்க்கப்பட்டவனாக இருத்தல் வேண்டும். ரொம்ப பேர் படித்திருக்கிறார்கள், ரொம்ப பேர் பேசுகிறார்கள், பேராசிரியர்களாக பேசுகிறார்கள். ஆனால் எழுத்து எல்லாருக்கும் கைவராது. ஏதோ சில பேருக்கு தான் எழுத்து கைவரும். அதனால அவர் வாசுபா சொல்லுவார், முத்திரமும் வாய்க்கப்பெற வேண்டும் அப்படின்பார். அந்த முத்திரமும் வாய்க்கப்பெற்றவர் நம்முடைய செல்வ கணபதி அவர்கள். நீதியரசர் ஒன்றை குறிப்பிட்டார்கள். விடை தேடும் வினாக்களில் அவர் சில குறிப்புகளை கொடுத்துள்ளார். அதில் தமிழ் ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு வழித்தடம் காட்டியிருக்கிறார். அதில் சில வினாக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ் ஆய்வு மாணவர்கள் தயவு செய்து அதை குறித்துக் கொள்வது கூட சால பயக்கும். திருக்குறள் எல்லோரும் போற்றுகிற ஒரு மிகப்பெரிய நூல். உலகம் முழுக்க அது இன்றைக்கு பாராட்டப்படுகிறது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் படைத்த தமிழ்நாடுன்னு சொல்றோம். வள்ளுவருக்கு சிலை எடுக்கிறோம், வள்ளுவருக்கு ஆங்காங்கே ஆய்வு மையங்கள் அமைக்கிறோம். ஆனா வள்ளுவருக்கு புகழ் பாடுகிறோமே, அந்த வள்ளுவர் சொன்ன நன்றி எறிதல், நடுநிலைமை, கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமை, வாய்மை, இந்த செயல்களை நாம் பின்பற்றுகிறோமா? ஒரு கவிஞனை வானலாக புகழ்ந்துவிட்டு அவன் சொன்ன வழித்தடத்தில் போகவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? வள்ளுவம் வள்ளுவமாகவே இருக்கட்டும், நாம் நாமவே இருப்போம். அப்படித்தானே நாம் பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது. கேட்பது நான் அல்ல, செல்வ கணபதி கேட்கிறார். இன்னொன்று, காப்பியங்களின் வரலாற்றை பாருங்கள். நம்மகிட்ட 5 காப்பியம் இருக்கு. 5 காப்பியத்தில உண்மையான தமிழ் காப்பியம் 2 தான். சிலப்பதிகாரம், மணிமேகலையும் தான் தமிழ் காப்பியங்கள். மீதி 3 காப்பியங்களும் நம்முடைய சீவக சிந்தாமணி போன்றவை எல்லாம் வேற்று மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்தது. அப்ப கவிஞருக்கு செல்வகணபதி கேட்கிறார், ஒரு காப்பியத்தினுடைய கரு 1300 ஆண்டுகளாக நம் தமிழ் மண்ணிலே இருந்து கிடைக்கவில்லையா? ஏன்னா அண்மையிலே கொஞ்ச காலத்துக்கு முன்னால உரைநடை காப்பியங்களாக வெளிவந்திருக்கிற பார்த்திபன் கனவு, சிவகாமியின் செல்வம், நம்முடைய வேங்கையின் மைந்தன், இந்த 3ம் உரைநடை காப்பியங்களாக வந்திருக்கிறது. அண்மையிலே 3 காப்பியங்கள் வந்தபோது 1300 ஆண்டுகளிலே இரட்டை காப்பியங்களை தவிர வேறு காப்பியங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இப்படி கிடைக்காமல் தடுத்தது எது? கேள்வி. இன்னொரு கேள்வி, இறைவன் திருவடிகளில் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். சமய நூல்கள் எல்லாம் அதைத்தான் சொல்கிறது. அன்பே சிவம், சிவமே அன்பு அப்படின்னு சொல்லுகிறது. ஆண்டவனிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய சமயங்கள் அண்டை வீட்டிலே வாழுகிற ஒரு மனிதனிடத்திலே அன்பு காட்ட முடியாத ஒரு நிலையை உருவாக்குகிறதே, இது ஏன்? நந்தனாரை நாம் ஏற்கிறோம், நந்தனாரை நாயன்மாராக ஏற்கிறோம், நந்தனாரை சிவாலயங்களில் நாயன்மாராக வைத்திருக்கிறோம். ஆனால் நந்தனார் வழியில் தோன்றிய அவர்களுடைய இன மக்களை நாம் திருக்கோயில்களிலே அனுமதிக்கவில்லையே. நந்தனாரை கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வைத்து விட்டீர்கள், ஆனால் அவர் சார்ந்த இனத்தவரை நீங்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லையே. காந்தியடிகள் காலம் வரைக்கும் நந்தனார் சார்ந்த
குடும்பங்களை நீங்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை. அப்போ மதம், ஜாதி, வர்ணம் இவையெல்லாம் உங்களை தடுக்கிறதா? இன்னொரு கேள்வி, தில்லை நடராஜ பெருமானுடைய அருகில பக்கத்துல ஒரு அறையில தேவாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. மூவர் பாடிய தேவாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. சோழ பேரரசன் போய் அந்த அறையை திறந்து தேவாரத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார். நன்றாக கவனிக்கவும், கேட்பது ஒரு மன்னன், அந்த நாட்டுக்கே தலைவன். ஆனால் தர மறுக்கிறார்கள். தில்லை நடராஜ தில்லையிலே இருக்கிற தில்லைவாழ் அந்தணர் மூவரும் காப்பிடப்பட்டு அந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேரும் வந்தாதான் நான் அறையை திறப்பேன் அப்படின்னு தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்லுகிறார். எப்படி அந்த 3 பேரும் சேர்ந்து வர முடியும்? ஒவ்வொருடைய காலம், நாவுக்கரசருடைய காலம் வேற, ஞானசம்பந்தருடைய காலம் வேற, அப்பர் பெருமானுடைய காலம் வேற, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலம் வேற. இந்த 3 பேரும் வந்தாதான் நான் தேவாரம் இருக்கிற அறையை திறப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த தில்லைவாழ் அந்தணர்களை அவ்வளவு தூரம் தடுத்த சக்தி எது? இப்ப இந்த வினாக்களுக்கெல்லாம் நாம் விடைகாண முனைந்தால் மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆய்வேடு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த 3ஐயும் நாம் ஆய்வு செய்வதற்குரிய ஒரு, அதாவது இன்னொரு கடைசி சைவத்தை மட்டும் விடல, வைணவ இலக்கியங்கள். வைணவ இலக்கியங்கள்ல ராமாயணத்தை பாடுபொருளாக கொண்ட ராமாவதாரத்தை பாடிய அளவு பெரிது. ஆனால் வைணவர்கள் கிருஷ்ணாவதாரத்தை அதிகமாக பாடினார்கள், ராமாவதாரத்தை அதிகமாக பாடவில்லை. ஏன்னா ராமாவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் இந்த நாட்டினுடைய முறை. ஆனால் ராமாவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லுது. ஒருத்திக்கு ஒருவன்கிறது நம்ம வழக்கம். ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடே என்று கம்பன் சொன்ன அந்த கவிதை, அந்த பாடுபொருள் கிருஷ்ணாவதாரம் பரப்புகிறவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கம்பனை வெறுக்கிறார்கள். கம்பனை வெறுப்பது மட்டுமல்ல, கம்பராமாயணத்தை அரங்கேற்றுவதற்கு வைணவ திருக்கோயில்களிலே கூட இடம் கிடைக்கவில்லை. அப்படி ஒரு கோயிலில் இடம் கிடைத்து ராமாயண அவதார ராமாயண காப்பியத்தை அரங்கேற்றுகிற போது அங்கே இருக்கிற 100 கல்வெட்டுகள் இருக்கு அந்த கோயில்ல. ஒரு கல்வெட்டு கூட கம்பனுடைய பெயர் இல்லை. அப்ப என்ன புரியுது? நீங்கள் கிருஷ்ணாவதாரத்தை வைணவர்கள் ஆதரிக்கிறீர்கள், ராமாவதாரத்தை நீங்கள் சொல்லவும் கூசுகிறீர்கள். இன்னொன்று, அந்த கிருஷ்ண ராமாவதாரம் பாடப்பட்ட தமிழ் விடுதூதுன்னு ஒரு இலக்கியம் இருக்கு. அதுல எல்லா இலக்கியங்களுடைய பெயரும் இருக்கு, ஆனா கம்பனுடைய பெயர் மட்டும் இல்லை. இது அந்த காலகட்டத்தில் மொழி பேதம், சாதி பேதம், வர்ண பேதம் இவைகள் எல்லாம் விளங்கி காப்பிய கவிஞனுடைய புகழை தடுத்து நிறுத்தியனவா என்று நாம் ஆராய வேண்டும். இது ஆய்வு மாணவர்களுக்கு. இன்னொன்று, காவியத்திலே சில திருப்பு முனைகளை பேராசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு காவியம்னா அதுல திருப்பு முனை ரொம்ப முக்கியம். ஒரு காவியத்தில் அதாவது நான் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கல்கி பேச்சு சிறுகதை மாதிரி இருக்கணும், நாவல் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. ஆனா அவரையே பேர் கேட்டான், கல்கிய கேட்டான், சிறுகதைன்னா என்ன, நாவல்னா அது நீங்க ஒரு விளக்கம் சொல்லுங்க. கல்கி சொன்னார், நம்ம ஸ்ரீரங்கத்தில் திருவரங்க பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிற ஆலயத்தில் ஒரு பட்டாச்சாரியார்.
அவர் எதை சொன்னாலும் திருன்னு தான் போட்டு தான் சொல்லுவார். ஒரு நாள் அந்த குளத்துல யானையினுடைய சாணம் வலிக்கு ஒருத்தன் விழுத்தான். இந்த பட்டாச்சாரியர் என்ன பண்ணார், இந்த சேவகனை கூப்பிட்டார், இந்த வாடான்னார். வந்தான். திருவரங்கம், திருக்கோயில், திரு அரங்கப் பெருமான் பள்ளி கொண்டிருக்கிற அந்த திருக்கோயில், திருக்குளத்தில் திரு அருளாந்தத்தின் திருச்சாணத்தை திருவெங்கட்ராமையர் திருப்பாதத்தில் வழுக்கி திருக்குளத்தில் விழுந்து விட்டார், போய் சொல்லணும். இவர் பார்த்தார், இந்த மாதிரி இதை அப்படியே சொல்லணும். அவர் சொல்றாரு, ஐயா அது எனக்கு சரியா புரியல, இங்க வாங்க எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க, இன்னொரு தடவைன்னா. நல்லா கேட்டுக்க. திருவரங்கம், திரு அரங்கநாத பெருமான், திருக்குளம், திருக்குடந்தை, திருவெங்கட்ராமையர், திருச்சானம், திருப்பாதத்தில் வழுக்கி திருக்குளத்தில் விழுந்தார், போய் சொல்லணும். அவன் உடனே விழுன்னு ஓடலாம், போய் சொல்லிட்டு வரலாம். சொல்லிட்டியாங்க? சொல்லிட்டேன் சார். எப்படி சொன்னேன் அப்படின்னா, கும்பகோணத்தையர் குட்டையில விழுந்தான்னு சொல்லிட்டேன். இப்போ இவன் கும்பகோணத்தையர் குட்டையில விழுந்தான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அது அவன் சொன்னதுதான் சரி. அந்த குளத்துல தண்ணி கூட இல்லை, இவன் தான் சரியா குட்டையில விழுந்தான்னே சொன்னான். அப்ப நீங்க என்னன்னா, பேச்சு வழக்குல நம்ம நகர்ப்புறங்கள் படித்தவர்கள் இவர்கள் மத்தியை விட கிராமத்துல போய் நீங்க தேடினாதான் செய்தி வரும். இப்போ ஒருத்தருக்கு 60வது விழான்னு வச்சுங்களேன், நாம என்ன சொல்லுவோம், சஷ்டியப்த பூர்த்திக்கு போறேன்னு. இவனுக்கு சஷ்டிக்கு அர்த்தம் சொல்லி, அப்தத்துக்கு அர்த்தம் சொல்லி, அந்த நிறைவுக்கு அர்த்தம் சொல்றதுக்குள்ள பொழுது ஒழிஞ்சிடும். ஆனா கிராமத்துல ஒருத்தர் கேட்டாங்கன்னா, நான் ஒரு 60க்கு 60 போறேன்பா. 60க்கு 60 என்னன்னா, அந்த 60வது மாதம் 60வது நாள் 60 அந்த அதே நாள் அதே நட்சத்திரம் அதே தேதி வரும். அத 60க்கு 60 போறேன். அது அவனுடைய வார்த்தை தான் சரி. அது மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு காவியம்னா அதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும், திருப்பு முனை வேணும். அது மாதிரி அவர் என்ன சொல்றார், சிலப்பதிகாரத்துல ஒரு திருப்பு முனையை காட்டுறார். நம்ம தமிழ் மாணவர்கள் சொல்றேன், காவியங்களுக்கு நாம இலக்கணம்னு வச்சிருக்கிற இலக்கணம் இருக்க, தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், பால் என்ற இன்னொன்னு பாட்டியல் நூல்கள், இதெல்லாம் நம்ம தமிழ் காவியங்களுக்குரிய இலக்கணமே அல்ல. அந்த இலக்கணங்களை நம்ம காவியங்களுக்குரிய இலக்கணமாக கொண்டது பிழை. நம்ம தமிழ் காவியங்களுக்குரிய இலக்கணம் எங்கேருந்து வந்திருக்கணும்னா, நம்ம சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலிருந்து வந்திருக்கணும். அப்பதான் அந்த காவியம் தமிழ் காவியமாகவும் தமிழ் பண்பாட்டை சொல்லுகிற விதமாகவும் தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றுகிற விதமாகவும் அமையும். அந்த மாதிரி சிலப்பதிகாரத்துல ஒரு திருப்பு முனை காட்டுறார். எது திருப்பு முனைன்னா, நாம நினைக்கிற மாதிரி கோவலன் கண்ணகியை மணந்ததோ, அவர்கள் மனையறம் படுத்தப்பட்டதோ. ஏன்னா அந்த காலத்துல பூம்புகார்ல வாழ்ந்தவங்க கல்யாணம் ஆயிட்டா பொண்ணு மாப்பிள்ளைய தனி குடித்தனம் பண்ணிடுவாங்க. அது மனையறம் படுத்தல்னு பேர். நம்ம ஊருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சண்டையை வளர்த்துட்டு இருக்க மாட்டாங்க, தனியா மனையறம் படுத்தி விடுவார்கள். அந்த மாதிரி மனையறம் படுத்தினதோ எதுவுமே முக்கியம் இல்லை. இப்ப எதியா முக்கியம்னா, மாதவி அரங்கேற்றத்துக்கு போய் அவர் கலையாற்றலால் கவரப்பட்டு மாலை வாங்குபவர்கள் இந்த கொடிக்கு உரியவர்கள் அப்படின்னு அந்த பெண்ணை ஏலம் போடுறான். அந்த மாலையை வாங்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை மறந்து அந்த மாதவி பின்னாலே போனான் பாருங்க கோவலன். அதுதான் காப்பியத்தினுடைய ஒரு திருப்பு முனை. காவியத்துல இன்னும் 2 முனைகள் இருக்கு, அதை நான் விவரித்து சொல்ல விரும்பல. கடைசி திருப்பு முனை எதுன்னா, ஒரு குடும்பத்திலேயே வாழ்ந்து வந்து குடும்பத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத, இன்னும் சொல்ல போனால் 2 வார்த்தைகளுக்கு மேலே பேசாத கண்ணகி மதுரைக்கு வந்து தன்னுடைய சிலம்பை கையிலே எடுத்துக்கொண்டு அரசனிடத்திலே போய் வழக்குரைக்கிறார். அப்படி வழக்குரைக்கிற போது
அரசன் இவளை பார்க்கிறான். பார்த்து என்ன கேட்கிறான்? நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய், இதான் கேட்கிறான். அவன் அவனுக்கு மன்னனுக்கு கண்ணை வந்தது தெரியல, அவனுடைய விரித்த கூந்தல் தெரியல, அவர் கையில இருக்கிற சிலம்பு கூட அவனுக்கு தெரியல. ஆனா என்ன தெரியுது? அவள் கண்ணிலே வழிகிற கண்ணீர் தெரியுது. ஏன்னா ஒரு மன்னனுக்கு அதுதான் தெரியும். நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவ பதில் சொல்றா, தேரா மன்னா செப்புவது உடையே, எல்லொரு சிறப்பின் இமையவ வியப்ப புல்லுரு புங்கன் தீர்த்தோன், வாயிற் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறல் புதல்வரை ஆழியில் முடித்தான் பாருங்க, அந்த பூம்புகார் என் ஊர். உன்னால் கொலைக்களப்பட்டு இறந்தானே கோவலன், அவனுடைய மனைவி கண்ணகி என்பது என் பெயர். அவ்வளவுதான். ராஜா இப்ப கேட்கிறான், கல்வனை கோரல் கடுங்கோல் என்று, ஏமா திருடனை கொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்கிறான். அப்போ மன்னனே கேட்காத ஒரு வார்த்தைய கண்ணகி சொல்றான். மன்னன் என்னம்மா உன் கால் சிலம்புல என்ன இருந்துச்சுலாம் கேட்கல, மணி இருந்துச்சா முத்து இருந்துச்சா அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனா கேட்காத நேரத்துல ஒரு பதிலை கண்ணகி சொல்றான். என்ன பதில் தெரியுங்களா? நற்றிரம் படலா கொற்கை வேந்தே. ஏன் போய் கொற்கையை சொல்றான்னா, கொற்கையில தான் முத்துக்கள் பெரும்பாலும் அதிகம். கொற்கை நாட்டு அரசனே, ஏன்னா அவன் சிலம்புல முத்து தான் இருந்திருக்கும். ஏன்னா அவன் கொற்கை நாட்டுல மன்னன். நற்றிரம் படலா கொற்கை வேந்தே, என் கால் சிலம்பு மணியுடைய அரி, என் காலில் இருந்த சிலம்பு மாணிக்கப்படல். அவ்வளவுதான். உடைச்சான், மணி தெரித்தது, தளர்ந்த குடையன் தாழ்ந்த செங்கோலன் பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் விழுந்தான். இந்த சிலப்பதிகாரத்துல இந்த 2 திருப்பு முனைகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கம்பராமாயணத்துல ஒரு திருப்பு முனை. கம்பராமாயணத்தை படிச்ச உடனே நாம எல்லாரும் கைகேயி கொடியவள் நினைப்போம். ஆனா கைகேயி கொடியவளே கிடையாதுங்கிறது செல்வகணபதி ஐயா அவருடைய தீர்ப்பு. அந்த கைகேயினுடைய முதல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கூனி வரா. கூனி வந்த உடனே அந்த கைகேயினுடைய காலை தொடரான். அப்ப கம்பன் எழுதுவான், தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினார். அங்க ஏன் அந்த வார்த்தையை போட்டான்? தொட்டான்னு எழுதுறது அல்லது காலை நீவினால் பிடித்தால் ஏதாவது சொல்லலாம்ல. தீண்டல் அப்படின்னு தீண்டுவது பாம்பினுடைய செயல். ஒரு பாம்பு விஷத்தை கக்குவது போல கூனி என்கிற பாம்பு இப்ப கைகேயை கடித்து இந்த விஷம் கைகேயையும் விஷமாக்கி விடுகிறது. அப்ப தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினாங்கிறதுக்கு அது மட்டும் அர்த்தம் இல்ல, இந்த கூனி என்ன நினைச்சு என்ன தொடராங்கிறது கைகேயிக்கு தெரியும். தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினார். இவ எதுக்காக வர்றா, எதுக்காக சொல்றா, எல்லாமே கைகேயிக்கு தெரியும். ஏன்னா எல்லாவற்றையும் யார் முன்பே தீர்மானிக்கிறார்களோ அவர்களை தெய்வத்துள் அழைக்கப்படும்பார் வள்ளுவர். ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல்பார். அந்த மாதிரி கைகேயிக்கு தெரியும். ஆனாலும் அவள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தசரதனிடத்திலே போய் 2 வரம் கேட்கிறார். அந்த 2 வரம் கொடுத்து தாழ்ந்தவன் தான் தசரதன். தசரதனுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளை முடிசூட்டு விழா. இந்த முடிசூட்டு விழாவை தடுக்கணும். தடுத்தவை யாருன்னா, அந்த கம்பராமாயணத்தில் வர்ற பாத்திரங்களிலேயே மிக சிறியவளாகிய ஒரு பணிப்பெண்ணாகிய கூனி. அவளோட சொல்லை கேட்டவள் யார்? கைகேயி. மனம் மாறி வரம் வழங்கியவன் யார்? தசரதன்.
தசரதன் அந்த புறத்திலே அரசியலையும் அரசியலில் அந்த புறத்தையும் கொண்டு வந்து நுழைத்து இந்த நாட்டினுடைய சீரழிவுக்கு மட்டுமல்ல தன்னுடைய வீழ்ச்சிக்கே காரணமானவன் தசரதன். அவன் எவ்வளவோ கேட்டு பார்க்கிறான், நான் என் உயிரையே தர்றேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாது. அவ கைகை 2 வரை என்ன கேட்கிறா, ராமனை காட்டுக்கு அனுப்பணும், பரதன் நாடாகும். ஆனா ராமனை ஏன் காட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்கு அவ காரணம் எதுன்னு சொல்லல. என் பையன் பரதன் நாடாகணும், உன் பையன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா, ராமன் கைகையிட்டு தான் வளர்ந்தான். நீங்க ராமாயணத்துல கைகையிட்ட ராமன் வளர்றான், கௌசல்யாட்ட பரதன் வளர்றான். ஒரே குடும்பத்துல மாற்றம் இல்லாம வளர்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் கைகை இப்படி கேட்கிறான்னா, பேராசிரியர் எழுதுறார், கைகைக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த ராமன் யாருங்கிறத முதல்ல தெரிந்து கொண்டவள் கைகை தான். ராமன் காளையை வதம் பண்றான், அகலி சாப விமோசனம் கொடுக்கிறான், மிகப்பெரிய சிவ தனுசையை வளைக்கிறான். மிகப்பெரிய சிவ தனுசையே வளைக்கிறான். உள்ள இடம் மிகப்பெரிய சிவ தனுசையே வளைக்கிறான். அவர் இதாயத்துல்லா என்னுடைய மாணவர். அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆசிரியரை வந்து மதித்து அவரை காண வேண்டும்ங்கிற நினைப்பது அந்த கால மாணவர் ஆசிரியர் உறவு. அப்ப கைகை என்ன நினைக்கிறா, இங்கே வளர்பவன் ஒரு மானுடன் அல்ல, இங்கே வளர்வது நெடிய திருமாலே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். அவனுடைய அவதார நோக்கம் ராவணனை வதம் செய்வது. அவனை இங்கேயே வைத்திருக்க கூடாது, அவனை எப்படியாவது வழி அனுப்பணும். அப்படி அனுப்புவதற்கு காரணமா தான் 2 வரங்களை அவர் கேட்கிறார். ஆனா ஏன் இது தசரதனுக்கு தெரியலன்னா, 4 ராமனை கரிய செம்மல் ஒருவனை அளவுக்கு அதிகமாக நேசித்தவன் தசரதன். நீங்க ஒண்ணு வச்சுங்க, ராமாயணம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, யார் மேலேயும் அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்தாது. அந்த அளவுக்கு அதிகமாக அன்பு நமக்கு ஒரு வகையில கெடுதலை உண்டாகும். 4 பேர் இருக்கானா 4 பேரையும் சமமாக நடத்து, 4 பேரையும் நடுவில் நடத்து. ஒருத்தருக்கு மட்டும் உயர்வு அப்படின்னு சொன்னா அதை மன்னவனுடைய நோக்கை மற்றவர்கள் புரிந்து கொள்வார். அதனால அவன் என்ன பண்றான், தசரதன் அன்பு மிகுதியால அறிவை இழக்கிறான். ஆனா கைகை அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்த ஒரு பெரிய அரச குடும்பத்துக்காரி. அவளுக்கு அன்பும் இருக்கிறது, சரியான நேரத்தில் தேர்கிற அறிவும் இருக்கிறது. அந்த அறிவும் இருந்ததால் அவன் என்ன பண்ணா, ராமனை நான் காட்டுக்கு அனுப்பினேன் அப்படிங்கிற ராமாவதார நோக்கம் அவளுக்கு தெரிஞ்சதுனால இவனை வெளியே அனுப்ப வேண்டும், அவனுடைய புகழ் நானிலம் முழுக்க பரவ வேண்டும், இந்த அயோத்தியிலேயே அவனை அடைத்து விடக் கூடாது அப்படின்னு எண்ணிய காரணத்தால் தான் நம்முடைய கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பினால் அவள் தூயவள், அவள் தீயவள் அல்ல என்று ராமாயணத்துல நம்முடைய செல்வகணபதி அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறார். கடைசியா அப்பர் வழங்குகிற ஒரு ஆன்மீக செல்வம். அப்பர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர். என்ன மற்ற சமயவாதிகளுக்கு இல்லாத சிறப்பு அப்பருக்கு அப்படி என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டிலேயே இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் என்னென்ன கொடுமைகள் உண்டோ அவ்வளவு கொடுமைகளும் 7ஆம் நூற்றாண்டில் இருந்தது. காந்தியடிகளை சொல்லுகிற போது பாரதி எழுவான், எல்லாம் போய் மோசமா போய் எல்லாம் வீழ்ந்த அந்த காலத்தில் காந்தியடிகள் தோன்றினாலும் எழுதுவார் பாரதி.
அந்த மாதிரி நாட்டிலே எல்லா நிலைகளும் தாழ்ந்து போன நிலையில் தோற்றியவர் நாவுக்கரசர் என்கிற அப்பர் பெருமான். அவர் என்ன சொல்லுகிறார், நீ சிவபெருமானை போய் அந்த கோயில்ல போய் வணங்குறது அவசியம் இல்லை. நீயே உன் மனதுக்குள்ளேயே ஒரு கோயில் ஆக்கலாம். உன்னையே நீ நடமாடும் கோயிலாக ஆக்கிக் கொள்ளலாம். கோயில் இருக்கு, சாதாரணமா வெளியில் இருக்க கிணத்து தண்ணியை தான் அர்ச்சகர் எடுத்துட்டு போவார். அது உள்ள போனோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவான், தீர்த்தம். இங்க அடுப்புல இருந்து சாம்பலை தான் எடுத்துட்டு போவான். அங்க உள்ள போனோம்னா அதுக்கு என்ன பேர், திருநீர். அதே போல இங்கதான் இவர்தான் இங்க சாதம் சமைச்சிருப்பார். இவர் சமைச்ச சாதம் தான் இந்த சாதத்தை எடுத்துட்டு உள்ள போவார். அது உடனே என்ன ஆயிடும், பிரசாதம். தண்ணி தீர்த்தமாகுது, சாதம் பிரசாதம் ஆகுது, சாம்பல் திருநீர் ஆகுது. உள்ள போன நீ மனுஷனாவே தானே வெளியே வர்ற. உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லையே. அப்ப திருக்கோயிலுக்குள்ளே போனவன் மனிதனாக வராமல் அவன் புனிதனாக வெளியே வர வேண்டும். அப்படி புனிதனா வரணும்னா நீ என்ன பண்ணணும்னா எல்லா மனிதர்களையும் ஏன்னா சிவம்ங்கிறது எல்லார் மட்டும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பேர் இயக்கம். எல்லார் மேலேயும் நான் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல கூட உன்னால அன்பு செலுத்த முடியலன்னா நீ என்ன செய்வன்? நீ சைவன்னு சொல்லிட்டீன்னா எல்லார் மேலேயும் அன்பு செலுத்து. எல்லார் மேலேயும் தப்பு. எங்களை வள்ளுவர் சொல்லுவார், பிரிதின் நோய் தன்னோய் போல். மற்ற விலங்குகள் கூட பிரிதின் நோய் பிறரின் நோய்னு சொல்ல மாட்டார். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. மற்ற விலங்குகள் உட்பட மற்றவருடைய துன்பத்தை உன்னுடைய துன்பமாக நீ கருதவில்லை என்று சொன்னால் உன்னுடைய அறிவினாலே என்ன பயன்? கேட்கிறார் வள்ளுவர் கேட்கிறார். நீங்க பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தால் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஏன் முல்லைக்கு தேரை கொடுத்த ஒரு கம்பை நட்டுட்டு போலாமேங்கிறான். இருக்கிறது போலாம். அவனுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போனான் ராஜா. அவனால ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு தேர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா நீ கேள்வி நிறைய கேட்க முடியும். சாதாரணமா நாம வழக்கமா எளிய வினானாவே பையன் எப்படி எடுத்துக்கிறான், மீன் தண்ணீரில் நீந்தும். இது பதில். கேள்வி எப்படி வரணும், மீன் எதில் நீந்தும்? இப்படி கேட்டா எளிய கேள்வி. மீன் ஏன் தண்ணீரில் நீந்தும் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சிந்திக்கும். ஏண்டா மீன் தண்ணீர்ல நீந்துதுன்னா அதுக்கு சுவாச பை கிடையாது, வெளியில வந்தா இறந்து போயிடும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சா அவன்தான் சிந்திக்கக்கூடிய அறிவை பெற்றவன். இப்ப அண்மையில ஒரு பேப்பர்ல பார்த்தேன், ஒரு நேர்முக தேர்வுக்கு ஒருத்தன் போறான். அவன் என்னென்னமோ கணக்குல படிச்சுட்டு போறான். அங்க ஒரு ஆடிட்டர் மாதிரி ஒரு தேர்வு, நிறைய கணக்கு புஸ்தகங்கள்லாம் போட்டு குழப்பி இவனுக்கே சமீபத்தில் இதுக்கு இது விடையா இல்லையா அந்த குழப்பமெல்லாம் வந்து போறான். அங்க போனவன் அவன் என்ன விட்டான், 6x7 எவ்வளவு விட்டான்? 6x7 எவ்வளவு பார்த்தா 40 அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க முன்னாள் இடம் இருக்கு வாங்க. ஒரு நீதியரசரை பார்க்க இன்னொரு வழக்கறிஞர் வருகிறார். அப்ப 6x7 எவ்வளவுன்னு கேட்டோம்னா இவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே என்ன பண்ணா 41ன்ட்டான். சரி போலான்ட்டான். அடுத்த நாள் பார்த்தா இவனுக்கு யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு வந்துருச்சு. அவன் அப்பாட்ட சொன்னான், 6x7 42பா, நான் என்னமோ 41ன்னு சொல்லி தொலைச்சு விட்டேன்னா. ஏடா கணக்கு வாத்தியார் பிள்ளையா இருந்து இந்த மாதிரி பண்ணுவேடா, 42ங்கிறதுக்கு 41ன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னா. அன்னைக்கு மத்தியானமே அவருக்கு காது வந்துருச்சு, யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்ட்டு.
அவன் அதை எடுத்துக்கிட்டு போனான், அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனான். ஐயா, நான் அன்றைக்கி கணக்கு தப்பாக சொன்னேன், ஆனால் எனக்கு நீங்கள் நேர்முக தேர்வில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா. ஒன்றும் இல்லைப்பா, எத்தனையோ பேர் வந்தான், இதே கேள்வி தான் கேட்டேன். 6 × 7 1, ஒவ்வொருத்தன் 50ன்னா, ஒருத்தன் 48ன்னா, நீ ஒரு ஆள் தான் 41ன்னு சொன்ன. யூ ஆர் த சொல்ல, யூ ஆர் த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். யூ ஆர் த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நீ ஒருத்தன் தான் இந்த ஆன்சருக்கு பக்கத்துல வந்த. எப்படி இருக்கு? அப்போ கல்விங்கிறது நீங்க நம்ம எதை ஆசிரியர் எதை சொன்னானோ அதை அப்படியே கடைபிடிக்கிறது. நாவுக்கரசர் பெருமானுக்கு இருக்கிற சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, முடியாட்சி காலத்துல நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு ஒரு வீர முழக்கம், ஒரு குடிமகன் அல்ல, ஒரு சமயவாதிக்கே இருந்து ராஜாவுக்கு ஒரு முழக்கம் வருதுன்னா, அது முதல் இந்த இந்திய திருநாட்டில் எழுந்த உரிமை முழக்கம். நாமார்க்கும் குடியல்லோம், பூமியில் எவர்க்கும் அடிமை செய்வோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்வோம். நீங்க என்னன்னு வச்சுங்க, அப்பர் பெருமான் சமண சமயத்துக்கு போனார். இங்க இருக்கிறவங்க யாரும் சைவர் எதிர்க்கவே இல்லை. சமண சமயத்தை விட்டு வந்தார், எல்லாரும் கொலை தண்டனை கொடுத்தான், சுண்ணாம்பு காலவாயில் இறக்குனான், எல்லாம் பண்ணான். அப்போ எனக்கு கூட ஒரு சந்தேகம், நம்ம சமயம் போன போது இவங்க யாருமே எதிர்க்கல, வருக போது அவன் திட்டான். அப்ப நம்ம சைவ சமயம் எப்படி இருந்துச்சுன்னா, கிராமத்துல சொல்லுவான், வந்த மாட்டையும் கட்டுறதில்லை, போன மாட்டையும் தேடுறது. ஒரு வழக்கு உண்டு கிராமங்கள். அப்ப நீ வந்தா வா, இருந்தா இரு, இப்படின்னு இருந்த சைவ சமயத்துக்குள்ள உயிர் கொலையும் புலைப்பொசிவும் இல்லாத நெறியாக தயாமூல தர்மம் அப்படின்னு ஒரு இரக்க குணத்தை இந்த நாட்டிலே வளர்த்து, அவருடைய பொன்மொழி என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதுக்கு முன்னால என்ன போட்டா தெரியுங்களா? தன் கடன் அடியேனையும் தாங்குதல். இறைவா, நீ என்ன தாங்கு, அது உன் கடமை. ஏன் கடமை? பணி செய்து கிடத்தல். கிடத்தல் ஏன் போட்டான்னா, பணியை செய்தது கூட நான் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாம கிடக்குது. அது நாவுக்கரசர் தந்த மந்திரம். இன்னொன்னு, நம்ம அந்த காலத்துல பழையாறைங்கிற திருக்கோயில சமணர்கள்லாம் மூடி வச்சுட்டான். அது ஒரு சமண கோயில் மாதிரி பண்ணிட்டான். நாவுக்கரசர் அங்க போற, இது ஒரு வடதல் இல்லை, சிவன் கோயில் இல்லை, இது சமண கோயில் ஆக்குறாங்களேன்னு என்ன பண்ணிட்டார், உண்ணாவிரதம் இருக்கார். நம்முடைய இதாயத்துல்லாவுக்கு தெரிய, அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர். காந்தியடிகள் சத்தியாகிரகம் பண்ணுவதற்கு உந்து சக்தியாக இருந்தவரே அப்பர் பெருமான் தான். முதல்ல 7ஆம் நூற்றாண்டுல உண்ணாவிரதம் இருந்து இந்த கோயிலை சிவன் கோயிலாக நான் பார்க்க வேண்டும், அதுவரை நான் சாப்பிட மாட்டேன்னு உண்மையான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் அப்பர் பெருமான். பார்த்தா அரசன் பார்த்தா உடனடியா வந்து அந்த அந்த சமண பாழியை அகற்றி சைவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். இன்னும் அப்பர் பெருமான் என்ன சொன்னார், ஏண்டா சாத்திரம் பல பேசும் சலக்கரா, கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தி. நம்ம சமயம் எப்பேற்பட்ட சமயம் தெரியுங்களா? உரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கையோர் சடை கறந்தார்க்கு அன்பராகி அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரேன். புலையரா இருந்தாலும் சரி, தொழுநோயனா இருந்தாலும் சரி, என் சிவனுக்கு அன்பு செலுத்தினா அவன் என்னை சார்ந்தவன். பாரதி இதைத்தான் வாங்கிட்டு புலையருக்கும் மற்றவர்களுக்கு சொல்லி, புலையருக்கும் இங்கு தீய மனிதருக்கும் விடுதலை விடுதலை பாரதி வாங்கின கடன் வாங்கின இடம் அப்பர் பெருமானுடைய இடம். அப்போ உண்மையான நடமாடும் கோயில்களாக நம்முடைய மனிதர்கள் வரணும்.
அப்படின்னு உண்மையா விரும்பினவர் அப்பர் பெருமான். ஈசனாருக்கு பூசை புரியணுமா, கற்கோயில் நாடி போக வேணாம். நீராடணுமா, நீர் நதிகளை தேடி ஓடாதீர்கள். மனிதநேயம் எனப்படும் அன்பையே பாலாகவும் நெய்யாகவும் நீராகவும் கொண்டு அபிஷேகம் செய்தால் நடமாடும் ஆலயமாக நீ உருவாகலாம். பாரதி இந்த வரியை எடுத்துக்கிட்டான். தெய்வம் நீ என்று உணர். இந்த வரி தான் பாரதிக்கு கொடுத்தது. எப்படி நீங்க நடமாடும் கோயில்னு ஒருத்தர் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மறைந்து போன குன்றக்குடியார் ஒரு கதை சொல்லுவார். ஐயன் பத்தி, அதாவது பழனிக்கு பக்கத்தில் சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு கவுண்டர் என்ன பண்ணுவார், அவருக்கு கிடைக்கிற வாழைத்தார் ஒன்று காய்ச்சதுன்னா அந்த தார் முதல் தாரை பழனி மலைக்கு அனுப்பிச்சுடுவார். வருஷம் வருஷம் இவர் தான் போயிட்டு இருந்தார். வயசு ரொம்ப ஆயிடுச்சு, படியேற முடியல. தான் வீட்டுக்கு வேலை செய்கிற ஒரு ஆளை கூப்பிட்டார். இந்த தாரை கொண்டு போய் நீ பழனி மலையில கொடுத்துட்டு கை சாத்து வாங்கிட்டு வாங்கிட்டார். அதாவது வாங்கிட்டேன்னு மேனேஜர் பெற்றுக்கொண்டேன்னு எழுது. இவன் எடுத்துட்டு போனான். ஒரு 50 படி ஏறினான். ஒரு 2 பழத்தை எடுத்து சாப்பிட்டான். இன்னும் கொஞ்சம் ஏறினான். இன்னும் பழம் நல்லா இருந்துச்சு. இன்னும் 2 பழத்தை எடுத்து சாப்பிட்டான். நேராக சன்னதிக்கு வந்தான். இனிமேல் தார் நம்ம கையில கிடையாது. அதனால 2 பழத்தை எடுத்துக்கிட்டான். கீழே இறங்குற போது சாப்பிட இந்த 6 பழமும் சாப்பிட்டு வந்துட்டான். கவுண்டர் கேட்டார், கொண்டு போய் தாரை கொடுத்துட்டியாரு? கொடுத்துட்டாங்க. அப்படியா அப்படின்ட்டான். அன்னைக்கு ராத்திரி கனவுல பழனி முருகப்பெருமான் வர்றார் கவுண்டருக்கு. இவர் விளவெடுத்து போயிட்டார். ரொம்ப பேர் கடவுளே வரமாட்டியா வரமாட்டியாமா, வந்தா இவன் விளந்து போயிடுவான். இவனால் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. என்ன முருகப்பெருமானே அப்படின்னு விழுந்து கூப்பிட்டார். கவுண்டரே, நீ அனுப்பிய 6 வாழைப்பழமும் வந்து சேர்ந்துச்சு. இவன் பார்த்தாரு. அப்புறம் அவரே சொல்ல, அவர் தான் ஒன்றும் பேச முடியாம முடிக்கிறாரா. அவரே சொன்னார், அது என்ன 6 வாழைப்பழம், 6 முகம்னு முகத்துக்கு ஒரு பழமா அனுப்பிச்சியா அப்படின்னு கேட்டு விட்டார். இவர் கனவு முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டார். கூப்பிடுறான் அந்த பயல இருந்தார். அவன் வந்தான். இந்த வார எல்லாம் எனக்கு தெரியும், வாழைத்தாரை என்ன பண்ணுங்க. இது ஒரு யுக்தி. வழக்கறிஞர்கள் நீதியரசர்கள்லாம் தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும்னா ஒண்ணுமே தெரியாத போது சொல்ற வார்த்தை. எல்லாம் எனக்கு தெரியும்னா அதுவா இருக்குமா இதுவா இருக்குமான்னு இவனே 2 உளறிடுவான். அது மாதிரி என்ன எல்லாருக்கும் தாரியம் பண்ணி கொடுத்தியான்னா, ஏன் கொடுத்தங்க யாருன்னா, உண்மை சொல் எனக்கு தெரியும், ஒரு 2 பழம் சாப்பிட்டேன். இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேணாம், 2ஆ 10ஆ. ஐயோ 10எல்லாம் இல்லை, 6 பழம் தான் சாப்பிட்டேன். என்ன அடிகளார் குற்றத்தில் என்ன சொல்றார் கடைசியா, ஏழை ஒருவன் சாப்பிட்ட 6 பழம்தான் ஆண்டவனுடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. இந்த தார் வரவு வைக்கப்படல. அப்ப அதைத்தான் சித்தர்கள் எழுதுனா, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆம். சித்தருடைய திருமூலருடைய பாடல் தான். நீ நடமாடுகிற கோயிலுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது படமாடுகிற கோயிலுக்கு போய் சேரும். அதனால மிகப்பெரிய இன்னொன்று நம்மகிட்ட ஒரு பெரிய இது, நம்முடைய செல்வகணபதி அவர்கள் சித்தர்களுடைய நூல் 2 நூல் எழுதினார். ஒன்று காகபுஜண்டர்ங்கிற வரலாறு, இன்னொன்று கோரக்க சித்தருடைய வரலாறு. அதுல ஒரு இதுல கனவு எப்படி வருதுன்னு எழுதியிருக்க. எல்லாருக்கும் கனவு எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு கனவே வராது, நல்லா தூக்கம், கனவு வர்றது தெரியாது, கீழே விழுவுறது தெரியாது, எதுவுமே தெரியாது, அப்படி ஒரு தூக்கம். ஆனா சில பேருக்கு தொடர்ந்து கனவாவே வந்துட்டு விடிகிற வரைக்கும் கனவு. 4 மணிக்கு ஒரு கனவு, 5 மணிக்கு ஒரு கனவு. சீதை கூட ஒரு இடத்துல திரிசடையை பார்த்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மீதி கதையும் தெரிஞ்சுட்டு வாங்க.
அந்த மாதிரி கனவே பார்த்தா கதைக்கு என்ன தொடர்கதையா கனவு அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் அந்த கனவு எப்படி வருது யாருக்கும் தெரியாது. நானே 2 நியூரோ சர்ஜன்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா என் மனைவிக்கு நியூரோ சர்ஜன்க சில பேர் வைத்தியம் பண்ணாங்க. சார் கனவு வருத, அந்த கனவு வர நேரம் மூளை வேலை செய்தா? சார் இது எங்களுக்குள்ளேயே சர்ச்சையா இருக்கு, நீங்க வேற எங்களை போட்டு குழப்பாதீங்கன்ட்டா. ஏன்னா கனவை பற்றி இன்னும் சரியான நிலை இல்லை. நல்ல தூக்கத்துல தான் கனவு வருதுன்னு ஒரு சிலருடைய கூற்று. இன்னும் ஒரு சிலருடைய கூற்று தூக்கமே வராத போதுதான் கனவு வருதுங்கிறது. அப்போ நம்முடைய காலபுசுண்டர் வரலாற்றுல கனவு வர்றதை பத்தி செல்வகணபதி ஐயா அந்த நூல்ல இருந்து ஒண்ணு எடுத்து பெருநூல் காவியம்னு அவர் ஒண்ணு எழுதியிருக்கார் காலபுசுண்டர். ஏன்னா சித்தர்களுடைய வரலாறு நிறைய மருந்து சொல்லும், சோதிடம் சொல்லும், தொலைநோக்கை சொல்லும். பெரிய சரித்திரம் மீப்பா சோமு அவர்களால அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய 900 பக்கம் கொண்ட ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி சித்தர் சிந்தனைகள் சில புத்தகங்கள் வந்திருக்கு. செல்வகணபதி ஐயா 2 நூலை எடுத்து விரிவா ஆராய்ஞ்சிருக்கார். அதுல கோவை எப்படி வருதா, கனவு எப்படி வருதா, பிராணவாயு வேகமாக இடவிழாப்புறத்தில் மோதி கீழே இறங்கி வயிற்றில் மலக்குடலை அழுத்தும். அப்படி அழுத்துகிற போது பித்த நீர் கீழ் நோக்கி பாயும். அப்படி பாய்கிற பித்த நீர் வாய் வரைக்கும் வரும். அப்படி வருகிற போது நினைவு தப்பிவிடும். அப்படி நினைவு தப்பியவுடன் நமக்கு கனவு தோன்றும். அது ஒன்றும் செய்தியா மட்டும் சொல்ல, பாட்டையும் கொடுத்துக்கிறார். நோக்கியே சொல்லுகிறேன் கனவின் செய்கை, நுண்ணறிவால் கண்டகனா சொல்வேன் கேளு, தாக்கியே பிராணவாயு இடவிழாவில் தான் இறங்கி ஆக்கியொருவர் பித்த நீர் கீழிறங்கி வாய் வரை வந்தவுடன் உன்னுடைய நிலை மாறும். எல்லாம் சொல்லிவிட்டு வாத பித்த ஸ்லேட்டுமம் இது எல்லாம் இல்லாமல் இருந்தால் கனவு வராது. கடைசியா நிறைவாக ஒரே ஒரு செய்தி. தமிழன் மட்டும்தான் உலகியலையும் சேர்த்து பார்த்தான். யாருக்கும் இந்த உலக ஒருமைப்பாடுங்கிற சிந்தனை கிடையாது. நீ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதே மாதிரி உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நீக்கலும் நிலைபெறுத்தலும் கம்பன் சொல்லுவான். அதே ஒவ்வொரு நிலையிலையும் உலகத்தை நோக்கி அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூ, உலகம் உண்ண உன், உடுத்த உடுத்து, புகழ் வேண்டி புவியை நடத்து, பொதுவில் நடத்து. இந்த மாதிரி எல்லாம் உலகம் தனிய செய்திகளை நம்மவர்கள் தான் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் கூட ஒருமைப்பாட்டுக்கு நம்முடைய தொல்காப்பிய இலக்கணம் ஒரு செய்தியை சொல்லும். அதாவது தொல்காப்பிய புதுமையில பேராசிரியர் டாக்டர் சேதுப்பிள்ளை அவர்கள் தான் இந்த செய்தியை சொல்லுவார்கள். நம்ம தமிழ் நெடுங்கணக்கில் வல்லினம், இடையினம், மெல்லினம் இந்த 3 இனமும் தமிழ் ஒற்றுமையாக தான் இருக்கும். ஓசையால வேறுபடும், ஆனா தமிழ் ஒத்து இருக்கும். எப்படின்னா க க ந ச ஞ ட ந த ந ப ம ந ந. இதுல என்ன இருக்குன்னா ஒரு வல்லெழுத்து ஒரு மெல்லெழுத்தை அணைத்துக் கொள்கிறது. அது மாதிரி தமிழர்கள் வலியவர்கள், வல்லமை படைத்தவர்கள், மெல்லிய தனக்கு கீழ் இருக்கிற மக்களை அணைத்துக் கொண்டு செல்வமையானால் இந்த உலகம் வாழும், உலகம் நீடித்து வாழும். அத்தகைய நிலைக்கு நம்மை உயர்த்திக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் நூல்கள், என வேற நூல்களை விட நம்முடைய மனத்தை மாற்ற வல்ல நூல் தமிழை தவிர வேறு எதுவும் கிடையாது.
மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோற்பில் நிழலாய் இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. பூட்டிய இரும்பு கூட்டில் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா, எளியன ஒரு நிகழ்ந்தவர் நிலைக்க புனியன செயல் புறப்படும் வெளியே, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலையை தமிழ் மாணவர்கள் உருவாக்க உறுதி கொள்ள வேண்டும் என்பதை வேண்டுகோளாக ஏற்று நம்முடைய செல்வகணபதி அவர்களின் மிகச்சிறந்த சிந்தனைகளை ஒரு மணி நேரம் உங்கள் முன்னால் கொண்டு செல்வதற்கு எனக்கு கிடைத்திருக்க வாய்ப்பாக கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொழிவாட்சி ஐயா அவர்களுக்கு நன்றி. முறையே நன்றியுரை வழங்கிட என் தமிழ் மொழித்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வே. நிர்மலா செல்வி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையின் தொடர் அறக்கட்டளை நிகழ்வுகளில் இன்று சைவ தமிழ் அறிஞர் இரா செல்வகணபதி அறக்கட்டளை சொற்பொழிவானது இனிதே நிறைவு பெற்றுள்ளது. எந்த ஒரு அறக்கட்டளையிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அறக்கட்டளைக்கு உண்டு. என்ன சொல்றோம்? நாம் பார்த்த வரையில் பெரும்பாலும் அறக்கட்டளையினை உருவாக்கியவர்கள் ஒருவரோ இருவரோ பெயருக்கு வந்து இருந்து வருவது வழக்கம் இல்லையா? அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அறக்கட்டளையில பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன், தம்பி, மனைவி, மகன், மகள், பேர குழந்தைகள் என ஒரு சேர எல்லா உறவுகளும் ஒன்றிணைந்து அறிஞருக்குரிய மலர் மரியாதையை செலுத்தி அறக்கட்டளை பொழிவு எப்போது ஆரம்பிக்கும் என்ற ஆர்வத்துடன் நமக்கு முன்னால் அதையும் சேர்த்துக்கணும் இல்லையா? நாங்கள் தான் இன்னைக்கு லேட்டாக வந்தோம். தொடங்கும் என ஆர்வத்துடன் காத்திருப்பது எங்களுக்கு தெரிந்து சைவ தமிழ் அறிஞர் இரா செல்வகணபதி ஐயாவின் அறக்கட்டளை உள்ளது. சிறப்பு வாய்ந்த அறக்கட்டளையில் முனைவர் இரா செல்வகணபதி அவர்களின் இலக்கிய படைப்புகள் என்ற பொருண்மையில் ஆக்கூர் ஓரியண்டல் அரபு மேனிலை பள்ளியின் முன்னை தமிழாசிரியர் முனைவர் சி. சிவசங்கரன் ஐயா அவர்கள் அருமையானதொரு உரையினை நம்மிடையே வழங்கி சென்றுள்ளார்கள். I am 80, I am young என்று உற்சாகத்தோடு தன் உரையை தொடங்கி தமிழ் மனம் கமல அறிஞர் செல்வகணபதி அவர்களின் இலக்கிய படைப்புகளை ஆழமாக தமக்கே உரிய ஆற்றொழுக்க நடையில் மாணவருக்கு உகந்த எளிமையான முறையில் நகைச்சுவை கலந்து எடுத்துரைத்த அறிஞர் சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கு தமிழ் மொழித்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை குறிப்பாக்கி மகிழ்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்தும் தலைமையேற்றும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் யா. மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் நீதியரசர் ராஜ இளங்கோ ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்வு சிறக்க வருகை புரிந்திருக்கும் சந்திரா அம்மையார் உள்ளிட்ட அறிஞர் அவர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும், சான்றோர் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வரவேற்புணையில் வழங்கிய முனைவர் வாணி அறிவாளன் அவர்களுக்கும் நிகழ்வின் தொகுப்புரையாளருக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் மொழித்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றி.